அதாவது ஒரு படத்துல நம்ம வடிவேல் சார் இந்த எம்டி பாக்கெட்டை எடுத்து இப்படி காட்டுவார் தெரியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வாக்குறுதியும் படிச்சுட்டு அந்த எம்டி பாக்கெட்டை இப்படி நம்ம காட்ட வேண்டியதுதான். இப்ப நம்ம அந்த நாமக்கல் மாவட்டத்துல வாக்குறுதிகளா அது செய்வோம் இது செய்வோம்னு நிறைய சொன்னாங்களே, அதுல ஒரு சின்ன லிஸ்ட் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இவை உலர் களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 50. கொப்பரை தேங்காயை தமிழக அரசே கொள்முதல் செய்யும். அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 66. நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை வெல்லம் ஆகியவற்றை விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 68. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்ல, போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும். வாக்குறுதி நம்பர் 152. இதெல்லாம் சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இப்ப நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு வருவோம். ஒரு நாளைக்கு 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி ஆகிற இந்த நாமக்கல் மாவட்டத்தில் அந்த முட்டைகள் வீணாகாம பாதுகாப்பா வைக்க முட்டை சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும். அந்த கோரிக்கையும் பாக்டீரியா மற்றும் வைரலாஜிக்கல் பரிசோதனையை மேற்கொள்ள ஆராய்ச்சி மையம் அமைக்கணும்ன்ற கோரிக்கையும் பல ஆண்டுகளா இருக்கு. ஆனா அதை இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் சரி, இப்ப ஆளும் கட்சிகளும் சரி, அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்புறம் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான ஒரு மருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு, அதுதான் நாடறிஞ்ச விஷயமாச்சு. அதை நான் திருச்சியிலே பேசியிருந்தேன். ஆனா அதுல நம்ம நாமக்கலை சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதிலும் குறிப்பா விசைத்தறியில் பணிபுரியும் ஏழை பெண்களை குறிவைத்து அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஈடுபட்டவங்களை யாரா இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையில இருக்கு. அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை!